ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிஜி இன்வைட் ஷேர் பத்தின ஃபுல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற பங்குகளை விட இவங்க டிவிடெண்ட் அதிகம் கொடுக்கறதுனால எல்லாத்துடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த பங்கை பத்தின ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எடுத்திருக்கேன். இந்த பங்கை வச்சிருக்கவங்களுக்கு ப்ராஃபிட்டா இல்லையா, அதாவது கடைசி 5 வருடங்களில் வச்சிருந்தவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்மளுடைய இந்த பிஜி இன்வைட்டுக்கான டோட்டல் மார்க்ஸ் 10க்கு எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிஜி இன்வைட் அப்படிங்கிறது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இவங்க லான்ச் பண்ணது 25 ஏப்ரல் 2017. இவங்க கிட்ட இந்த பவர் கிரிட்னு சொன்னோம் இல்லைங்களா, பவர் டிரான்ஸ்மிஷன் 4 ஆப்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அசட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் இவங்க பங்கு வந்து வெளியிட்டது கிட்டத்தட்ட ஒரு பங்கினுடைய விலை 100 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணாங்க NSE and BSEல. இவங்களுடைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் அசட்ஸ் தான் இவங்களுடைய மெயின். பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட சொந்தமாகவும் இருக்கு அண்ட் டிரான்ஸ்மிஷனும் பண்ணுறாங்க. 35 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பிஸ்னஸ். பட் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் இவங்க க்ரோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே ரெவன்யூ வந்து அதிகமாக ஜெனரேட் பண்ணலாம். இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ, லோ ரிஸ்க்கு, லாங் டேர்ம் விசிபிலிட்டி, இது எல்லாமே சிம்பிளாக சொல்லணும்னா பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்குறாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 8535 கோடி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ இந்த பங்கினுடைய விலை 93 ரூபாய் 80 பைசாவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களுடைய லோ 85.5, ஹை 98.5. ஏன்னா 98க்கு மேலேயும் ட்ராவல் ஆச்சு. என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து ரீசெண்ட் டேட்ஸில் இந்த 1 இயரில் எடுக்கப்பட்ட அப்டேட்டுங்கிறனால அந்த 98 கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக அதுக்கு மேலே எல்லாம் ட்ராவல் ஆச்சு. ஸோ அதுவும் முக்கியமான விஷயம். சரி, இவங்களுடைய ஓவரால் ரெவன்யூ வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 973 கோடி ரூபாயாக இருந்தது. அடுத்த வருடம் 2023 உயர்ந்து 1049 கோடி ரூபாயாக ஆச்சு. எகெயின் 2024 குறைஞ்சிருச்சு. அதாவது 2022 இருந்ததை விடவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 945 கோடி ரூபாய். இப்போ 2025 கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 884 கோடி ரூபாய் தான். டோட்டலாக கணக்கு பார்க்கும்போது ரெவன்யூ வருமானம் குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்தது நெட் ப்ராஃபிட் எப்படி? ஓகே, வருமானம் குறைஞ்சிட்டு வருது, அதாவது ரெவன்யூ வந்து குறையுது. ஆனால் வந்து ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 779 கோடி ரூபாய் 2022. ஆனால் 2023 பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸ் ஆகுது. 276 கோடி ரூபாய் மைனஸ். 2024 1022 கோடி ரூபாய். இப்போ 2025 லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1887 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ளே போயிடுவோம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் இது தான் எதிர்பார்க்குறீங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது நார்மலாக 15% மேலே இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஆனால் இவங்க வந்து 12.1 தான் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு நியூட்ரல் லெவல் அல்லது குட் அப்படின்னு சொல்லலாம். ROE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 12.3 இருக்குது. இதுவுமே இதுக்கு முன்னாடி இருந்ததான சுச்சுவேஷன் தான். 15% மேலே இருக்கணும். ஆனால் இதுவும் நியூட்ரல் லெவல் தான் இருக்குது. டெப்ட் ஆன் ஈக்விட்டி, இந்த நிறுவனத்துக்கு கடன் விகிதம் அப்படிங்கிறது 0.14% அப்ராக்சிமேட் வேல்யூ. ஆனால் வந்து 0.5 அப்படிங்கிறது இருந்தாலே ஓகே தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸலண்ட் கண்டிஷன் தான். கடன் விகிதங்கள் அதிகம் இல்லை. சரி, கடன் எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1072 கோடி ரூபாய் இந்த நிறுவனத்துக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ இதுவும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் PATன்னு சொல்லுவோம். இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கணும். இது க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஓரளவுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைங்கிறதுனால ஜஸ்ட் குட் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் ரேஷியோ இது வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், இந்த பங்கிற்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அதை வந்து நாட் அப்ளிகபிள். OPM 20% மேலே இருக்கணும். ஆனால் இவங்க வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் 68% வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸலண்ட் கண்டிஷனு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 92% இருக்குது. 15க்கு மேலே இருந்தாலே குட் தான். ஸோ இது வந்து எக்ஸலண்ட் கண்டிஷனு. ப்ரமோட்டர் ஹோல்டிங், இவங்களுடைய பேட்டர்னே வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுங்கிறனால இவங்க வந்து இவங்களுடைய பேட்டர்னே வேறுங்கிறனால இதுவும் அப்ளிகபிள் கிடையாது. FII வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் 37%. இது வந்து 20க்கு மேலே இருந்தாலே நார்மல் வேல்யூங்கிறது ஸ்ட்ராங் தான் சொல்லுவோம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இது பாசிட்டிவாக தான் இருக்குது. 1211 கோடி ரூபாய் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 20.74 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இது க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. PE ரேஷியோ 7.3, 15க்கு குறைவாக இருக்கணும். ஸோ இது 15க்கு குறைவாக இருக்குது. ஸோ இதுவும் அட்ராக்டிவான வேல்யூ.
புக் வேல்யூங்கிறது இப்போ 94 ரூபாய் இருக்கு, நியர்பை இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு இருக்கு. ஸோ இதுவும் ஸ்ட்ராங்கான வேல்யூ தான். அதாவது உங்களுக்கு தெரியும் புக் வேல்யூன்னு என்னன்னா, ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்னா அதனுடைய பங்கு முதலீட்டாளர்களுக்கு கலைத்ததற்கு பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம ருபீஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. பிபி ரேஷியோ 1.1 இருக்கு, பிலோ 2 இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் வேல்யூ. ஸோ இதுவும் அட்ராக்டிவான வேல்யூ தான் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு இவங்க 12.8% இருக்கு. எபவ் 4% இருந்தாலே நம்ம எக்ஸலண்ட்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க 12.8% இருக்கு. இவங்களோட இந்த பங்கினுடைய மெயின் விஷயமே என்னன்னா, டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கறக்காக தான் இந்த பங்கை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷார்ட்டா பார்த்துருவோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி குட் லெவல், அதாவது நியூட்ரல் லெவல். ஆர்ஓசி சேம் குட் லெவல். டெப்ட் ஆன் ஈக்விட்டி கடன் வந்து இந்த பங்கிற்கு அதிகம் கிடையாது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குட் கண்டிஷனு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் எக்ஸலண்டாக தான் இருக்கு. என்பிஎம்மும் எக்ஸலண்ட் கண்டிஷன் தான். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் வந்து ஸ்ட்ராங்கான லெவலில் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எக்ஸலண்ட்டு. இயர்னிங் பெர் ஷேர் குட் கண்டிஷன் அண்ட் பிஇ வேல்யூவேஷனுமே அட்ராக்டிவாக இருக்குது. புக் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்களுடைய ஸ்கோர் ரேஷியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி 5க்கு 4 மதிப்பெண்கள் வந்து எடுக்குது. இது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். நான் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்டேஷன் எப்போவுமே கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு பங்கை வாங்குவதற்கு முன்னாடியும் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது தான். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி 5க்கு 4, வேல்யூவேஷன் 5க்கு 5, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து 5க்கு 5, டிவிடெண்ட் 5க்கு 5 வாங்குறது இந்த நிறுவனமாக தான் இருக்கும். ஏன்னா அதிக அளவில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. க்ரோத் பொட்டன்ஷியல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. 5க்கு 3 பாயிண்ட் தான். ஸோ டோட்டலாக இவங்களுடைய ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.8 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஏற்றுக்கிற மாதிரி லெவல் தான். முன்னாடி ஒரு விப்ரோ ஷேருடைய அனாலிசிஸ் எடுத்திருந்தோம். மார்க்கெல்லாம் 9 மார்க் எடுத்துச்சு. பட் வந்து ரிசல்ட் பார்க்கும்போது ஒருத்தருக்குமே பெரிய லெவலில் ப்ராஃபிட் இல்லை, லாங் டேர்ம் ஹோல்டர்ஸுக்கு ப்ராஃபிட் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னங்கிறத பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த பங்கை வெறும் பங்கினுடைய விலையை மட்டும் மதிப்பிட்டு பார்க்கும்போது 16% மைனஸில் இருக்குது. அடுத்தது 3 வருஷம் 17% மைனஸில் இருக்குது. 2 வருஷத்தில் வச்சுருந்தவங்களுக்குமே 2% மைனஸில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவிடெண்ட் அதிகம் கொடுக்குறனால இந்த பங்கு எல்லாரும் வாங்குறாங்க. விலை உயரும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. அதனால் இது வந்து எல்லாம் மைனஸாகவே இருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா மட்டும் 2%, 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா 4% ப்ராஃபிட். ஒரு பங்கை வச்சிருக்கவங்களுக்கு இதுதான் ப்ராஃபிட் அப்படின்னா இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் எதுக்காக எல்லாரும் உள்ள இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 12%க்கும் மேலே டிவிடெண்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டை இதில் பங்கினுடைய விலை உயர்வதன் மூலமாக எடுக்கிற ப்ராஃபிட்டை அவங்க டிவிடெண்ட் மூலமாக எடுக்கிறதுனால இந்த விலையை பற்றி நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறது இல்லைங்கிறதான் உண்மை. நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் முடிவு பண்ணுங்கன்னா, ஷேருடைய ப்ரைஸை வச்சு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு ப்ராஃபிட் நினைக்கிறீங்களா, இல்லை டிவிடெண்ட் ஆவரேஜாக வந்துகிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, இந்த நிறுவனத்துடைய சாதக பாதகங்கள் என்னென்னங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். டிவிடெண்ட் ஈல்டு தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெரி அட்ராக்டிவாக இருக்கிற விஷயம். 12%. லோ டெப்ட், கடன் விகிதங்கள்ங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான கேஷ் ஃப்ளோ. புக் வேல்யூ கிட்டத்தட்ட ட்ரேடிங்க்கு பக்கத்தில் வேல்யூ ட்ரேட் ஆகிற ப்ரைஸுக்கு நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இதுவும் புக் வேல்யூவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிஇ ரேஷியோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷனுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ வந்து பிலோ 15%க்கும் இதாக இருக்குது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு மைனஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரெவென்யூ க்ரோத் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நம்ம தனியாகவே அதில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அடுத்தது இதில் ப்ராஃபிட் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கிறது இதில் எதுவும் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் டிவிடெண்டை நம்பி மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் இருக்கவங்க மட்டும்தான் இந்த பங்கை வந்து வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து விலை ஏறுங்கிறத நம்பிக்கையை விட டிவிடெண்ட் எனக்கு ரெகுலராக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கினவங்க தான் இருக்காங்க. அடுத்தது இன்னொன்று புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இந்த பங்கில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 1 லட்ச ரூபாய் இந்த பவர் கிரிட்ல, அதாவது பிஜி இன்வைட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 2021 லிஸ்ட் ஆகுது. ஸோ அதிலிருந்து எடுத்துக்குவோம். ஒரு பங்கு 100 ரூபாய்க்கு வந்து அவங்க சேல் பண்ணாங்க. 1000 யூனிட்ஸ் வாங்குறதா வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஏன்னா 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறாங்க. முதலீடு பண்ணவங்களுக்கு மார்ச் 26 இப்போ இருக்கிற வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 94 ரூபா போட்டிங்கனாலும் 94,000 ரூபாய் தான் அசல் இருக்கும். கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் இதில் மைனஸ். இவங்க கொடுத்த டிவிடெண்ட் தொகை 10 ரூபாய் 50 பைசா, 12 ரூபாய், 12 ரூபாய் அண்ட் எகெயின் 12 ரூபாய்,
இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 6 ரூபா. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த 12% மெயின்டைன் பண்ணுறதுனால டிவிடெண்ட் மூலமாக மட்டும் இந்த 1000 ஷேர் இன்ட்டு 52.5 இது வரைக்கும் வாங்கின டிவிடெண்ட் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,500 ரூபாய் இதுலேயே இவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க, 52,500 ரூபாய் எடுத்துருக்குறாங்க டிவிடெண்ட் மூலமாக. பங்கினுடைய விலையில் சிறு நஷ்டம் இருக்குது, ஆனால் டிவிடெண்ட் மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பங்கினுடைய விலை 94, மொத்தமாக பார்க்கும்போது 94,000 ரூபாய். அண்ட் டிவிடெண்ட் வந்து 52,500, ரெண்டையும் சேர்த்துனீங்க அப்படின்னா 1,46,500 ரூபாய். 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1,46,500 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, பங்கினுடைய விலை ஏறவில்லை, பெரிய அளவில் இல்லை, ரிவர்ஸில் கூட வந்திருக்கு. ஆனால் டிவிடெண்ட் மூலமாக மட்டுமே இவங்களுக்கு ரெவன்யூ கிடைச்சிக்கிட்டு இருக்குதுங்கிறதா உண்மை. இதை கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மாக கொடுக்க முடியும் அப்படின்னா இதில் இருக்கிறவங்களுக்கு லாபம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான ஹை ரிஸ்க் கூட இதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது வந்து வரும் காலத்தில் பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.